இதுக்கு நாள்பட்ட அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே இந்த மசில் வந்து கொஞ்சம் கல் மாதிரி டைட்னஸ் வந்து ஆரம்பிக்கும். அப்போ மைல்டாக வந்து மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைம்லே இந்த நான் சொல்கிற கஷாயத்தை மட்டும் வீட்டிலே வந்து போட்டு குடிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து நல்ல ரிலீவ் இருக்கும். ஃபர்தராக இந்த பிரச்சனை வந்து டெவலப் ஆகாது. அதாவது வந்து என்ன கஷாயம் அப்படின்னாக்க திரிகடுகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3. அதுக்கப்புறம் திப்பிலி மூலம் அப்படின்றதுக்கு இதெல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். சிட்ரா முட்டி, அப்புறம் அமுக்கரா கிழங்கு, அதுக்கப்புறம் முடக்கருத்தான் கீரை. இதை வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை பொடி பண்ணி வச்சுட்டு இது எல்லாமே சம அளவு எடுத்து பொடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்க டெய்லியும் காலையிலும் சாயந்தரமும் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு 5 அல்லது 6 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னாக்க அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும். இது கூட தேன் சேர்த்தலாம். இல்லை ரொம்ப சுகர் லெவல் அதிகமாகுது, எனக்கு தேன் சாப்பிட்டாலும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனால கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை ஆக போகிறதில்ல. ஸோ கொஞ்சமாக தேன் சேர்த்துட்டு காலையிலையும் சாயந்தரமும் டீ மாதிரி இதை குடிச்சிட்டு வாங்க. இது உடம்புல இருக்கிற நாள்பட்ட காயங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். அதாவது வந்து இந்த மாதிரி மசில் ஸ்டிஃப்னஸ் நமக்கு இடுப்பில் இருந்தாலும் சரி, தோள்பட்டையில் இருந்தாலும் சரி, கையில் இருந்தாலும் சரி, இல்லை கணுக்கால்கள் இருந்தாலும் சரி, எந்த பகுதிகளில் வர்ம காயங்கள் அதாவது நாற்பட்ட அந்த ரத்தக்கட்டு மாதிரி வந்து நமக்கு இருந்ததுன்னா இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னாவே அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ஆரம்ப கட்டத்தில் நல்லா கேட்கும்.